நம்ம இட்லிக்கு சாம்பார் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டிலே செஞ்ச ப்ரீமிக்ஸ் சாம்பார் பவுடர் நான் 1 கப் அளவு வாட்டரில் 2 ஸ்பூன் அளவு நான் ப்ரீமிக்ஸ் சாம்பார் பவுடர் போடுறேன். இது ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே ஊறட்டும். அப்படியே மிக்ஸ் ஆகி விடலாம். 5 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். அப்புறம் பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கினேன். பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ப்ரீமிக்ஸ் சாம்பார் பவுடர் நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுது இதையே நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு வதங்கட்டும். சாம்பார் தேவையான உப்பு போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணுமா இருந்தால் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சாம்பார் செய்கிற குவான்டிட்டி கம்மியாக 2 பேருக்கு ஆகிற அளவு தான் சாம்பார் செய்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பவுடர் ப்ரீமிக்ஸ் சாம்பார் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஹாட் வாட்டரில். அதை எடுத்து இந்த டொமேட்டோவில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை பாயில் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு சாம்பார் ரெடி. டிஃபனுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செய்துட்டா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வரட்டும். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டு டிஃபன் சாம்பார் செஞ்சுட்டோம். இந்த கரண்டியில் நான் 2 கரண்டி போட்டேன். இது நல்லா தாராளமாக ஒரு 3 பேர் 4 பேர் அளவு சாப்பிடலாம். டிஃபனுக்கு கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் போட்டு பாயில் பண்ணோம். சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கூட இட்லியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட இட்லி. ப்ரீமிக்ஸில் செய்த சாம்பார். இதே மாதிரி இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டு நீங்களும் சாம்பார் செஞ்சு பாருங்கள். குயிக்காக வேலை முடியும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு கோகோனட் சட்னி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ்.